அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி தம் மகன் நமக்காக பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையோட நினைச்சு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ராதிகா ஒரு பக்கம் வச்சு இவருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அவரோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட பிரச்சனை எதுவும் கேர் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் சொல்லிக்கிட்டு இருந்தா இங்கே என்னடானா இவர் வேற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு, என்னதான் ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ரொம்ப கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் கிச்சன்லேருந்து நம்ம கோபி வரவும் கோபி கிட்ட ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோபி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த வீட்டில் அத்தைக்கிட்ட நாங்கள் யாரும் தேவையில்லாமல் வம்பு பண்ண மாட்டோம், அப்படியே அவங்க வம்பு பண்ணாலும் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம், ஏன் அத்தைக்காக நாங்கள் சாப்பாடு கூட செஞ்சு போட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா சொல்ல உடனே கோபி வந்து இது இல்லை ராதிகா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க, அம்மாவுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. இதனால ராதிகா ஒரு பக்கம் கடுப்பாகிறாங்க, இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சொல்லவே தேவையில்லை, என் பிள்ளை எனக்காக பண்ணுறதையும் பண்ண வேண்டாம்னு சொல்கிற மாதிரி சொல்கிறா, இவெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஆர்குமெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்குது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான நம்ம கோபி அவர் பாட்டு சாதாரணமாக இருந்து வாக்கிங் வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் எதிர்பாராத விதமாக நம்ம பாக்கியாவும் வாக்கிங் வர பாக்கியாவை பார்த்ததுமே கோபி வந்து பாக்கியா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட வாண்டடாக போய் பேச பாக்கியா வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுறாங்க. என்னடா இது, இந்த ஆளுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமே இல்லைல்ல, இவர் எதுக்காக வந்து நம்மளை நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து யோசிக்க, பாக்கியா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க, வீட்டில் என் அம்மாவுக்கும் என் அத்தைக்கும் கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டேங்குது, ரெண்டு பேரும் மாற்றி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னால் என்னோடய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்ல, நீ எப்படியாச்சும் என் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்துரு, நீ கூப்பிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவும் பின்னாடியே வந்துடுவாங்க பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. என்னடா இது, அன்னைக்கு என் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி பெரிய சவடால் விட்டுட்டு கிளம்பினாரு, இப்போ என்னடானா அவங்க அம்மாவை நம்மளை கூட்டிகிட்டு வர சொல்லி வாண்டடாக வந்து சொல்கிறாரே, இதில் என்ன உள்நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம பாக்கியா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்று என்ன பண்ணாங்க, ஹலோ மிஸ்டர் பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்ய வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால் கோபி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. சே, என்ன திமிரு பார்த்தியா இவளுக்கு, அன்னைக்கு நம்ம வாண்டடாக கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவள் முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காரு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.